அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி எந்தவித க்ரீமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுருப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு எம்டி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒன்று. இப்போ இதோட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் வாங்கும்போது ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதாவது எம்எல்ல சொல்லப்போனால் 500 ml வந்து கரெக்டாக இருக்கும். மொத்தமாக டோட்டலாக எடுத்த பால் வந்து 500 ml. இப்போ இது வந்து ஒன்ஸ் நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் ஒன் டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பால் இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வச்சுருந்தோம்ல அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து அடியில் வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு 5 to 10 minutesக்குள்ளேயே வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதளவு கட்டியானா போதும். இப்போ நான் ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு கோடு மாதிரி போடுறேன். நல்ல ஒரு க்ரீமாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த 2 மாம்பழத்தையும் நல்லா கழுவிட்டு தோல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிருந்த பாலுமே நல்லா சூப்பராக வந்து ஆறி வந்துட்டு, இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கன்சிஸ்டன்சி நல்லாவே கட்டி ஆகிட்டு நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுறேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை வந்து இதில் போட்டுடலாம். எனக்கு கரெக்டாக வந்து கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாம்பழத்தை பொறுத்து நம்மளுக்கு இனிப்பு வந்து வேரி ஆகும். எனக்கு இந்த மாம்பழத்துக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு ஒருவேளை மாம்பழத்தில் உள்ள இனிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் பதிலாக நம்ம வந்து சுகருமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அப்போவே நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த பாலோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ஆடை. இது வந்து நான் டெய்லி வந்து எடுத்து வைப்பேன். பால் ஆடை வந்து எடுத்து வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா பட்டர் செய்கிறதுக்கு. அந்த பால் ஆடையிலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஏன்னா நம்ம எந்த க்ரீமுமே ஆட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம இந்த பாலாடை சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வரும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இதோட நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தியான க்ரீமியான டெக்ஸ்டரில் வந்து இருக்குது. இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றி நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஊற்றி நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரேப் போட்டு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுக்கிடுறேன். எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது. அப்படி கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து நல்லா செட் பண்ணி வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 ஹவர்ஸ் வந்து ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுறேன். ஐஸ்கிரீமோட டெக்ஸ்டரில் வந்து நம்மளுக்கு பாதி ரெடி ஆகிருக்கு. இன்னும் பாதி வந்து ரெடி ஆகணும். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஒன் டைம் நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட் டைம் பிளெண்ட் பண்ணுறதை விட செகண்ட் டைம் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். அப்படியே அந்த ஐஸ்கிரீமோட டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணல அப்படின்னாலுமே நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் வந்து அதே ட்ரையில் மாற்றிட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அதே மாதிரியே நம்ம ரேப் பண்ணி வச்சிடலாம்.
இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீசரில் இருந்தால் போதும். நான் வந்து ஓவர் நைட் வச்சுட்டேன். ஈவினிங் செஞ்சு நான் நைட் ஃபுல்லாகவே வச்சுட்டு நான் மார்னிங் தான் வந்து எடுத்தேன். இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. அதனுடைய க்ரீம்லாம் வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் ட்ரேயை வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம தண்ணியில் வச்சு எடுத்துடணும். அடிப்பகுதி மட்டும் தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம அடியில் வந்து தண்ணியில் வச்சுருக்கோம் அப்படின்னா அடிப்பகுதி மட்டும் லைட்டாக வந்து மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஐஸ்கிரீமை வந்து கட் பண்ணுற வீடியோ வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகலை. அது வந்து மிஸ் ஆகிட்டு நான் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோ காட்டுறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனுடைய டெக்ஸ்டர் வந்து எந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.